பழம்பெரும் பாடகி ஆஷா போஸ்லே காலமாகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். தமிழக இசைத்துறை மட்டுமல்ல, இந்திய இசைத்துறை மட்டுமல்ல, உலக அளவிலான இசைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு என்றே கூறலாம். மெலடி குயின் என்று அழைக்கப்படுகின்ற பழம்பெரும் பாடகி ஆஷா போன்ஸ்லே தற்பொழுது காலமாக இருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்திருக்கிறது. 92 வயதாகும் ஆஷா போன்ஸ்லே பிரபல பாடகி மறைந்த லதா மங்கேஷ்கரின் தங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரட்டை சகோதரிகள் உலகமெங்கும் தங்களுடைய குரலால் வசியப்படுத்தி வைத்திருந்த என்றே கூறலாம். அந்த அளவுக்கு லதா மங்கேஷ்கர், ஆஷா போன்ஸ்லே இருவருமே தத்தமது குரல் வளத்தால் மிகப்பெரிய சாதனைகள், அளவிட முடியாத அளவுக்கு தங்களுடைய பாடல்கள் மூலமாக ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருந்தார் என்றுதான் கூற வேண்டும். இவர்களின் குரல்களுக்கு மயங்காதவர்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி முதல் கோடீஸ்வரர்கள் மாளிகை வரை இவருடைய குரலால் ஆக்கிரமித்திருந்தனர் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு மாபெரும் பாடகியாக இருவரும் விளங்கி வந்தனர். லதா மங்கேஷ்கர் இறந்து சில காலங்களான நிலையில் தற்போது ஆஷா போஸ்லே, அவருடைய தங்கை ஆஷா போன்ஸ்லேயும் தற்போது காலமாகியிருக்கிறார் என்ற தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தனது தனித்துவமான குரலால் 7 தசாப்தங்களாக திரையுலகை ஆட்சி செய்தவர் ஆஷா போஸ்லே என்று கூற வேண்டும். அவருடைய இசை பயணம் என்பது ஒரு சகாப்தம். இவருக்கு கடந்த சில நாட்களாகவே நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக செஸ்ட் இன்ஃபெக்ஷன், மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அது தொடர்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவரது உடல்நிலை சீராக இருந்ததாக கூறிவட்ட நிலையில் முதுமையின் காரணமாக கொடுக்கப்பட்ட சிகிச்சை அவருக்கு பலனளிக்காமல் தற்போது காலமாகிவிட்டார் என்ற தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மிக சிறப்பான குரலால் இந்தியா முழுவதும் கட்டிப்பட்டவர் என்றான் கூற வேண்டும். 1943 தனது இசை பயணத்தை தொடங்கிய அவர் தமிழ், இந்தி, தெலுங்கு, மராத்தி என பல்வேறு இந்திய மொழிகளில் சுமார் 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார். தமிழில் இளையராஜா இசையில் பாடிய செண்பகமே செண்பகமே, தமிழில் எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்திலே செண்பகமே செண்பகமே என்று பாடிய பாடல் மிகப்பெரிய ஹிட்டான பாடல். அதே போன்று அல்லி அர்ஜுனா படத்திலே AR ரஹ்மான் இசையிலே பாடிய வாடி வாடி கைப்படாத கத்திரி என்ற பாடல். அதே போன்று அலைப்பாயுதே படத்திலே செப்டம்பர் மாதம் என்று தொடங்குகின்ற பாடல் இருக்கும். செப்டம்பர் மாதம் என்ற ஒரு பாடல் தொடங்கும். அந்த பாடலும் இவருடைய மிகப்பெரிய தமிழில் பாடிய ஹிட் லிஸ்டுகளிலே இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு மிலினியம் ஆண்டிலே இந்திய அரசின் மிக உயரிய தாதா சாஹேப் பால்கே விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பழம்பெரும் பாடகி ஆஷா போஸ்லே காலமாகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தி தலைமை சண்முகசுந்தரம் வழங்கியதை பார்த்தோம்.